இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் என் அன்பு உள்ளங்களுக்கு இறை வணக்கங்கள். இது ஒரு தொடர் சங்கி மாதிரி ஆட்டோமேட்டிக் அது நடந்துகிட்டே இருக்கும். இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த இறைவனுக்கும் மறைமுகமாக மறைத்து கண் கட்டித்தனமாக எதுவும் செஞ்சு விடலாமான்னா முடியவே முடியாது. எல்லாமே நடக்கும். இந்த பிரபஞ்சம் ரெக்கார்டு பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதான் கர்மவினையோட சுற்றுமம் எல்லாம் பதிவாயிடும். ஏன்டா சொல்லுவாங்க, பலவர் வந்து சொல்லுவாங்க, சாமி நான் யாருக்கு ஒரு கெடுதலும் செய்யலையே, இல்லாதவருக்கு எல்லாம் செய்கிறேன், அப்புறம் ஏன் எனக்கு கர்மவினை தாக்குது அப்படின்னு கேட்பாங்க. உங்கள் மனச்சாட்சிக்கு நீங்கள் செய்கிறது சரியாக இருக்கும். ஆனால் இந்த பிரபஞ்சம் அதை ஏற்றுக்கொள்ளுமா, நல்ல விதமாக ஏற்றுக்கொள்ளுமா? இந்த இறைவன் அதை நல்ல விதமாக ஏற்றுக்கொள்வாரான்னா சாத்தியம் கிடையாது. தர்ம நிலை, தர்ம நீதி அப்படின்னு ஒன்று உண்டு. இந்த பிரபஞ்சத்துக்கும் இறைவனுக்கும் ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்குக்கு எது தவறு எது சரி அப்படின்றது அது பதிவு செஞ்சுக்கணும். அதன்படி தான் எல்லாமே நடக்குது. எல்லாரும் ஒரு சிலர் அதில் இன்னும் மாறுபட்ட சில மனிதர்கள் சொல்வாங்க, சாமி நான் கோயில் குளம் போகிறேன், இறைவன் வழிபாட்டில் இருக்கேன், பூஜை புரஸ்காரங்கள் எல்லாம் செய்கிறேன், எல்லாம் பண்ணி கிடைக்கும், மந்திரம் சொல்கிறேன், எனக்கு அந்த தெய்வத்தை பிடிக்கும், இந்த தெய்வத்தை பிடிக்கும், அந்த மந்திரத்தை செய்கிறேன்னு சொல்கிறேன், இந்த மந்திரத்தை சொல்கிறேன், ஒரு நாளைக்கு இத்தனை முறைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அந்த விரதம் இருக்கேன், இந்த விரதம் இருக்கேன். இதெல்லாம் சாத்தியமாகாது. நீங்கள் செய்யக்கூடிய அந்த பூஜை புரஸ்காரங்கள் வந்து உங்கள் மனசுக்கு அந்த நேரம் ஒரு தீர்வு கொடுக்கும், ஒரு மன ஆதரவு கொடுக்கும். சரி, நம்ம இரவில் வழிபட்டாச்சு, இதுலேருந்து நான் மீண்டினா அப்படின்னு கிடையாது. இறைவன் என்பவன் இந்த பிரபஞ்சம் எல்லோருக்கும் சமநிலை பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு, ஒரு ஆற்றல் உடையவு தான் இறைவன், இந்த பிரபஞ்சம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நீதி, எனக்கு ஒரு நீதி, அவர்களுக்கு ஒரு நீதி, இவர்களுக்கு ஒரு நீதின்னு நடக்காது. இறைவனுக்கு வேண்டியப்பட்டவர்கள் வேண்டாதவர்கள் அப்படின்னு யாரும் கிடையாது. இறைவனுடைய ஆற்றல் படிதான், இறைவனோட சூட்சுமம் படிதான் இந்த பூமியில் அனைத்து ஜீவராசிகளும் பிறக்கிறது, இறக்கிறது. அதனால இறைவனுடைய கண்ணோட்டத்தில், இறைவனுடைய கணக்கின்படி, இறைவனுடைய நிலைப்படி எல்லோரையும் எல்லாத்தையுமே சமநிலையை தான் பார்க்குறது, செயல்படுது இந்த பிரபஞ்சம். அதாவது இறைவன் எதை சொல்கிறோமோ அதுதான் பிரபஞ்சம், பிரபஞ்சம் தான் இறைவன். சரி, அன்றாட மனித வாழ்க்கையில் நாம் அறிந்தும் அறியாமையோ, தெரிந்தோ தெரியாமையோ, புரிந்தோ புரியாமையோ, ஏதோ ஒரு விதத்தில் நாம் கர்மவினைக்கு உட்பட்டு விட்டோம். சரி, அதாவது கெட்ட விஷயமாக நம்முடைய வாழ்வு நன்மைகளும் நடக்கும். கர்ம வினைன்றது முதல்ல ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன், கர்ம வினைகளிலிருந்து எதை விதைக்கின்றோமோ அதுதான் விளையும். நீங்கள் நன்மைகள் செய்தால் நன்மைகள் நடக்கும், கெடுதல் செஞ்சால் கெடுதல் நடக்கும். அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சரி, இப்போ உதாரணத்துக்கு இப்போ உங்களுடைய வாழ்வில் எல்லாமே நெகட்டிவாகவே நடக்குது. குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் சண்டை, சச்சரவு, விரோதம், பகை, நோய் நொடிகள், இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் நடக்குது. சரி, அப்ப இந்த கர்ம வினையில் இருந்து நாம் எப்படி விடுபடுவது? விடுபட முடியுமா? அதுக்கு சாத்தியமா? அதுக்கு வழி உண்டா அப்படின்னா உண்டு. எப்படி அப்படின்னா இறைவன் வழிபாட்டில் அது சாத்தியமாகும். ஐயா, எனக்கு கடவுள் மேல பக்தி கிடையாது, கடவுள் மீது நம்பிக்கை கிடையாது, கடவுள் என்று ஒருவர் இல்லை, எனக்கு அதனால் நம்பிக்கை கிடையாது, அதாவது சும்மா போய் ஒரு நம்பிக்கை தான், ஆனால் நிஜத்தில் உண்மையிலேயே கடவுள்னா கிடையாதுங்க சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய சில மனிதர்கள் இருக்காங்க. சரி, கடவுள் பக்தி உடையவர்களுக்கும் சாதகமாக சில விஷயங்கள் சொல்கிறேன். அதாவது கர்ம வினையிலிருந்து மீண்டும் வெளியே வருவதற்கு உண்டான விஷயத்த நான் சொல்றேன். என்னன்னா, கடவுள் அப்படின்றது தனிப்பட்டு பிரிந்து தனியா இருக்கானா? கிடையாது. கடவுள் எங்க இருக்கிறாரு? உங்களுக்குள்ளதான் இருக்காரு. நீங்க உங்களை நம்புறீங்களா? நீங்க இருக்கீங்களா?
அதான் கடவுள். உங்களுக்கு உணர்வுகள், உணர்ச்சிகள், ஆசப்பாசங்கள் எல்லாம் உண்டா? அதுதான் கடவுள். கடவுளை பற்றி பேசணும்னா நிறைய பேசியிருக்கணும். நம்ம அந்த டாபிக் போக வேண்டாம். இந்த கர்ம வினைகள் பற்றி பேசிட்டு இருக்கோம். அதனால் கர்ம வினைகளை பற்றி பேசுவோம். கர்ம வினையே ஏதோ ஒரு விதத்தில் நம்ம தாக்கப்பட்டுட்டோம், அதாவது நெகட்டிவான விஷயத்தில் நம்ம தாக்கப்பட்டுட்டோம். அதிலிருந்து நம்ம மீண்டு வருவதற்கு உண்டான வழி என்ன அப்படின்னா, இறைவன் ஆற்றலோடு எந்த விதமான பிரதிபலன் இல்லாமல் தொண்டு செய்தால் அதிலிருந்து மீண்டு வரணும். என்ன தொண்டு செய்யலாம்? இருக்கப்பட்டவர்களுக்கு போய் வாரி கொடுத்தா அது தொண்டு கிடையாது, அது மேலும் கர்ம வினையை கொடுக்கும். அன்றாட மனிதர்கள் வாழ்வில் ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு குறைவோடு வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு, நீங்க ஒரு கோவில் குளம் போறீங்க, அங்க ஒரு உணவுக்காக சாப்பாட்டுக்காக ஏங்கிக்கிட்டு பசி பட்டினியோட ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களால எந்திரிச்சு போய் நடமுட முடியாத ஒரு சூழ்நிலை அவங்க அங்க உட்கார்ந்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு சாப்பாடு நீ வாங்கிட்டு போய் அவங்க கூட கொடுங்க. அவங்க முன்னாடி போகும்போது சாப்பாடு அவங்க முன்னாடி போய் நீட்டும் போது அவங்க அவங்கள அப்படி ஒரு தெய்வ நிலையோட கடவுள் மாதிரி உங்களுக்கு பார்த்து உங்க கையெழுத்து கும்பிட்டு, ஐயா சாமி ஐயா அப்படின்னு கேட்பாங்க. நீங்க எந்த விதமான பிரதிபலம் இல்லாம போகணும், அது மாதிரி நீ தெரிஞ்சுக்கங்க. சரி, சாப்பாடு வாங்கி கொடுத்தோம்னா கர்ம வினை போயிருமானா? கிடையாது. உங்களோட ஆழ மனதில் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இயல்பாக இந்த தான தர்மங்கள் செய்யக்கூடிய நிலை உங்களுக்கு வரணும். அந்த உணர்வு உங்களுக்கு வரணும். பிரதி பலன் இது எதிர்பாராமல் இல்லாதவர்களுக்கு தான தர்மம் செய்யணும், போய் கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கும்போது அதை பெறுறாங்க பார்த்தீங்களா? உதாரணத்துக்கு இப்போ சாப்பாடு போய் கொடுக்குறீங்க, உண்மையிலேயே அவங்க பசியோடு இயங்கிக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு சொல்றேன். சும்மா பொழுதுபோக்கு ஒரு கோயில் வாசல் சும்மா உட்காந்துப்பாங்க வச்சுங்களேன், அவங்களுக்கு போய் சாப்பாடு வாங்கிச்சுங்க, நீங்க கொடுக்க சாப்பாடு இப்படி வாங்கி இப்படி வச்சுவாங்க, சரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது சாத்தியம் கிடையாது. இது மேலும் கர்மத்தை தான் கொடுக்கணும். எல்லாரும் சொல்லுவாங்க தர்மம் செஞ்சா புண்ணியம் கிடைக்கணும், கிடையவே கிடையாது. தர்மம் செய்யறதுனால புண்ணியமும் கிடைக்கும், பாவமும் கிடைக்கும். அது மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கங்க. அது யாரும் சொல்லியிருக்காங்களே எல்லாம் தெரியாது. தர்மம் செய்யும் போது பார்த்து நிதானமாக யோசனை பண்ணி செய்யணும். தான தர்மம் நிறைய தான் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனா என் வாழ்வில் மேலும் மேலும் கஷ்ட நஷ்டங்கள் தான், துன்பம் துயரங்கள் தான் வருது அப்படின்னா நீங்க உண்மையான மனிதருக்கு செய்யப்படவில்லை என்றால் சாத்தியம். நிறைய சொல்லுவாங்க, நான் தான தர்மம் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கேன், சொத்து பத்து பண காசு வசதி எல்லாம் இருக்கு. நன்னாள் பெருநாள் வரும்போது 1000 பேருக்கு 2000 பேருக்கு தான தர்மம் பண்ணினேன், கோயில் குளத்துக்கு போய் இவ்வளோ அமௌண்ட் லட்ச லட்சமாக கொட்டினேன், ஆனால் நான் எதிர்பார்ப்பு நடக்க மாட்டேது, நிம்மதி இல்லை, நோய் நொடி வேலை, எனக்கு மாறிச்சு இல்லை, பிஸ்னஸ் லாஸு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி நடக்கும்? நடக்கவே நடக்காது. நீங்க செய்யக்கூடிய அந்த தர்மம் யாருக்கு செய்யணும் அப்படின்னா, உண்மையிலேயே பாதிக்கப்பட்டு ஏதோ ஒரு விதத்தால் பாதிக்கப்பட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்களுக்குத்தான் செய்யணும். அப்படி செஞ்சாதான் உங்களுடைய கர்மவினை அந்த நொடி பொழுது ஆர்ப்பரிக்கும். முற்றிலும் மாறியுமானா சாத்தியம் கிடையாது. இப்போ 100% உங்க வாழ்விலிருந்து நெகட்டிவான கர்ம வினைகள் இருக்கு அப்படின்னா, யாரோ ஒரு ஆளுக்கு போய் நான் சொன்னபடி உண்மையிலேயே உதாரணத்துக்கு பசியோடு இயங்கிக்கிட்டு இருக்காங்க, ஒரு 4 இட்லியை வாங்கி போய் கொடுக்குறீங்க வச்சுங்களே, உடனே 100% சரியா இருந்தானா? சரியாகாது. கர்ம வினையோட ஏற்ற இறக்கம் இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள். ஏற்றம் இறக்கம் என்னன்னா, நீங்க ஏற்கனவே செஞ்சுப்பீங்க பார்த்தீங்களா, அதாவது நெகட்டிவான, அதாவது கெட்ட விஷயம் நடக்குதுங்களா, அதோட பிரதிபலன், அதோட ஆழம், நீங்க செஞ்ச பாவம் ஒன்று ஒரு கணக்கு சொல்றீங்களா,
அந்த பிரதிபலன், அந்த ஆழம் எவ்வளவு தாக்கம் அதில் இருக்கு அப்படின்னு இந்த பிரபஞ்சம் ஒரு கணக்கு வச்சிருக்கு, இறைவன் ஒரு கணக்கு வச்சிருப்பாரு. அதுக்கு தகுந்த மாதிரி குறையும். அதுக்காக முற்றிலும் 100% நீ ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுக்குறதுல அப்படி ஸ்பாட்டாக முடிஞ்சுனாலும் முடியாது. அது எப்படி முடியும்? ஆனால் குறையும். தாராம அன்றாட வாழ்வியல் உங்களால் முடிஞ்சது. ஐயா, நான் எனக்கு நான் ஏற்கனவே ஒரு கூலி வேலைக்காரி, ஏன் வகுற்று பொழப்புக்கு வழி இல்லாமல் நான் திரியிறேன் ஐயா, நான் இப்படியா நான் தானம் தர்மம் செய்ய முடியும்? நீ 1000 பேருக்கு 2000 பேருக்கு தானம் தர்மம் செய்ய வேண்டாம். உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய பணம் காசு வசதிகள் அப்படின்னு ஒரு கணக்கு ஒரு இது இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க தானம் தர்மங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்றேன். உங்களுடைய மன உணர்வுடன் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, ஐயா நிறைய செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் பொருளாதாரம் இல்லை, சூழ்நிலைகள் இல்லை. மன உணர்வுடன், அதாவது பிரதிபலன் இல்லாமல் செய்யணும் நினைச்சாவே அது ஒரு விதத்துல ஒரு புண்ணியம்தான். சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியல, நீங்க சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா, அப்போ உங்க கண்ணில் எதிர ஏதோ ஒரு இடத்துல காலப்போக்கில் என்னைக்கோ ஒரு நாள் உங்க கண்ணில் எதிரில் ஒருத்தவங்க படுவாங்க. நீங்க சாப்பிட்றதுக்குன்னு நீங்க வச்சுப்பீங்க பார்த்தீங்களா, அதை போய் கொடுங்க. அந்த நேரம் ஒரு நேரம் நம்ம பட்டினி இருக்கிறதுனால நம்ம குறைந்து போக மாட்டோம். அவ அடிக்கடி உங்க கண் முன்னாடி ஒருத்தவங்க தட்டு போடுவாங்க பார்த்தீங்களா, அவ வாழ்நாள்ல எப்பவுமே அதிகபட்சம் பட்டினியாகவே இருந்துப்பாங்க. எப்பயாவது ஒரு நேரம் யாராவது ஒருத்தவங்க கொடுத்தாதான் சாப்பிடக்கூடிய நிலைமையில் அவங்க இருப்பாங்க. உங்களுக்குன்னு வச்சுப்பீங்க பார்த்தீங்கன்னா, அது கஞ்சியாக இருந்தாலும் கூழாக இருந்தாலும் சரி, 4 இட்லியாக இருந்தாலும் சரி, எதோனாலும் சரி, உங்களுக்குன்னு சாப்பிட்றதுக்குன்னு வச்சுப்பீங்க. அந்த நேரம் உங்க கண்ணு எதிரில உண்மையிலே பசிக்காக ஏங்கிக்கிட்டு பசி பட்டினோட ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு போய் கொடுங்க, அது புண்ணியம். சரி, மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, மற்ற ஜீவராசி இருக்காங்க, அவங்களும் சொன்னாங்க, யாருக்கு தான தர்மம் பண்ணாலும் உருவத்துல மனிதராகவோ விலங்குகளாகவோ பறவைகளாக இருந்தா கூட இருப்பாங்க, எல்லாமே ஆன்மாதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பேசும் தைரியங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது போக உங்களுக்கு கொஸ்டின் கேட்கணும்னு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஒரு வீடியோ மூலயமா கண்டிப்பாக வரும். உங்களுக்கு தபால் அனுப்பணும்னு தோணுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்ரஸ் கொடுத்துருக்கோம், அந்த அட்ரஸ்க்கு உங்கள் தபால் அனுப்பலாம். அந்த தபாலுக்கான ஆன்சரும் ஒரு வீடியோ மூலயமா கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.